ஆனால் நாம் இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லை. அப்படின்னா நீங்க இப்ப பண்ற பாவம் என்ன ஆகாது? மீறுதல் ஆகாது. மீறுதல் ஆகாதுன்னா என்ன இருக்காது? கோபம். அதுதாங்க ரோமர் 4 சொல்றான். கொஞ்சம் மேல போய் பாத்தீங்கன்னா, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, பக்கத்துல சொல்லுங்க, இப்படி 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 பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, கணக்கில் வைக்காமல் இருக்கிறாரோ, அவன் நாசமடைவான். அப்படி போட்டிருக்க. அவன் பாக்கியவான். பக்கத்துல திரும்பி சொல்லு, உன் பாவங்கள் எண்ணப்படுவதில்லை, அதுவே உன் பாக்கியம். எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் பாக்கியவான். அப்படி போட்டிருக்கா. பாவமே இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பதே செய்து கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். அப்படி போட்டிருக்கா. எவனுடைய பாவங்களை கர்த்தர், அப்படின்னா பாவம் செய்யலாமா? ஸ்பீக்கிங் செய்யலாம். புரியுதுங்களா? டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஈக்குவேஷன் மாதிரி பாத்தீங்கன்னா செய்யலாம். அப்படி நீ கேட்காம நீ போய் பாவம் செஞ்சாலுமே அதை எண்ணாமல் தான் இருக்கிறார். நான் இப்படி சொன்னதே நீ பாவம் செய்யாம இருக்கிறதுக்காக தான். நான் சொல்லியும் அப்படி செஞ்சியா கொற்றா அப்படின்னு கொட்ட மாட்டார். ராகாப் என்னும் வேசி நீதிமானாக்கப்பட்டார். அல்லேலூயா. தீர்க்கதரிசியான ராகாப் கிடையாது. அல்லேலூயா. அவ ராகாப் எப்பங்க ரட்சிக்கப்பட்டா? அவள் விசுவாசித்த பொழுது. எப்ப விசுவாசிச்சா? கேள்விப்பட்ட பொழுது. என்னத்தை கேள்விப்பட்ட பொழுது? இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் என்ன செஞ்சாங்க? கடந்துட்டாங்க. உலகத்தை ஆண்ட பாரோ தண்ணிக்குள்ள போயிட்டான் கேள்விப்பட்ட உடனேவே அவ என்ன செஞ்சாலாம்? விசுவாசிச்சா. விசுவாசிச்ச உடனேவே ஆண்டவர் சமூகத்தில் அவ எப்படி ஆயிட்டா? நீதிமான் ஆயிட்டா. ஆனா தொடர்ந்து தொழில செஞ்சாலாம் இல்லையா? சொல்லுங்க. தொழில செஞ்சாலாம் இல்லையா? செஞ்சுட்டு தான் இருந்தா. இவனுக்கு 2 பேரும் வந்த போது நேரா வந்து அவ வீட்டுல தேடினதுக்கு காரணம் தொழில் இன்னும் நடந்துட்டு இருந்ததுன்னு. புரியலீங்களா நான் பேசுறது? ரொம்ப ஒண்ணுமே புரியாத மாதிரி பாக்குறீங்களே. சபையிலே தேவன் அனனியா சப்பிராலை தண்டித்திருக்க, இவர்களோ தேவன் பாவம் செய்தாலும் தண்டிக்க மாட்டார் என்று பொய் சொல்லுகிறார்கள்.